அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய உறவுகளே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த குடும்ப வாழ்வியல் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. பெருமானார் 11 மனைவியோடு இருந்தார்கள் என்கின்ற இந்த உலகம் தொடர்ந்து பல விமர்சனங்களுக்கு மத்தியில் பெருமானார் எல்லோரோடும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனால் அந்த கருத்துகளெல்லாம் இன்றைக்கு தூர வீசப்படுகிறது. நான் இரத்தின சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். நம்முடைய குடும்பம் மிக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்வதற்கு பெருமானார் ஒரு 3 தகவலை நமக்கு சொன்னார்கள். அதில் மனைவி, மக்கள், தாய், தந்தை, ஒரு குடும்பம் எவ்வளோ ஒரு இன்பமாக வாழ்வதற்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த 3 வரிகளில் முதல் வரி சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இது சொர்க்கத்திற்கான முதல் வாசகம் இதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை தாண்டி இந்த சலாத்தின் மூலமாக அன்பு ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். சலாத்தின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நிஃபாக் அப்படிங்கிற முனாஃபிக் தனம்னு சொல்லுவோம்ல, அந்த தன்மை வெளியேறுகிறது என்று சொன்னார்கள். இந்த சலாத்தின் மூலமாக உங்களுடைய உள்ள மிருதுவாக மென்மை அடைகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் குடும்பத்திற்கு தேவைப்படுகிற மிக மிக அவசியமான ஒன்று. எது? உள்ளம் மென்மையாக இருப்பது, உள்ளம் இஹ்லாஸாக இருப்பது, இவைகளெல்லாம் குடும்பத்திற்கு மிக அவசியம். ஆகையினால் இதை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆகையினால் மனைவிக்கு சலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லாமலேயே போய்விட்டது, எங்கும் காணாமல் போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் வீட்டில் நுழைகிற பொழுது சலாம் சொல்லுங்க, நுழைகிற பொழுது சலாம் சொல்லுங்க. அதில் சொன்னாங்க, அதில் வீட்டுடையவர்களுக்கு நலவை ஏற்படுத்தும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்கள், ஒரு சலாம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பின்னணியான பிரயோஜனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கற்றுத்தருகிறான்னு பாருங்கள். அப்போ நம்ம மனைவியை நம்மோடு இணக்கமாக வாழ்வதற்கு முதலாக தேவைப்படுகிற முதல் வரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இலவசமான ஒரு அற்புதமான சொல்லது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் நமக்கு தெரிந்தது விட்டு கொடுத்தல் அப்படின்னாங்க. விட்டு கொடுப்பதின் மூலமாக எந்த காலத்திலையும் நீ கெட்டுப்போவதில்லை என்பது பழமொழி அல்ல, நபியின் மொழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கெல்லாம் நீ விட்டு கொடுத்து போகிறாயோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய அந்த உயர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். நீங்கள் விட்டு கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தருவான். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், கண்ணியத்தை தராமல் உங்களுக்கு மரணத்தை தரமாட்டான் என்று சொன்னார்கள். கண்ணியம்னா என்னங்க அப்படின்னு பெருமானார் இடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். 3வது வரி பெருமானார் கற்றுக் கொடுத்த வரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த 3வது குடும்பவியலில் கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், மனைவிக்கு நீங்கள் ஊட்டுகிற ஒரு கவலம் அது தர்மம்னு சொன்னாங்க. சாதாரணமான வார்த்தை இல்லது. நீங்கள் தர்மம்னா பணம் கொடுக்கறதான் தர்மம். ஆனால் பெருமானார் இங்கு சொல்ல வந்தது மனைவிக்கு ஊட்டுகின்ற ஒரு கவலம் தர்மம். காரணம் அப்படின்னா இதில் என்னென்ன அடங்கி இருக்குதுன்னா, முதல் தகவல் நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடணுங்கிற தகவலை சொல்லுது. சாப்பிடுகிற பொழுது சுண்ணத்தை பேணுகின்ற சூழல் ஏற்படும். அதை பார்க்கிற பொழுது பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படும். அதை பார்க்கிற பொழுது மனைவிக்கு ஒரு பாசங்கள் ஏற்படும். இவைகளெல்லாம் ஒரு குடும்பவியலுக்கு தேவையான வரிகள். அல்லாஹு தஆலா இது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், இது பல நாட்கள் பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆகையினால் இந்த வீடியோவை பார்த்ததோடு நமக்கு உதித்த இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு மத்தியில் குறிப்பாக மனைவிக்கு சலாத்தை சொல்வோம், மனைவிடத்தில் பணிந்து அதாவது விட்டு கொடுத்து செல்வோம். பெருமானார் ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் பின்தங்குகிறார்கள். காரணம் கேட்கிற பொழுது நான் அவர்கள் முந்தட்டும் என்று பிந்தினேன் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வாழ்க்கைன்னு பாருங்கள். 3வது அந்த மனைவிக்கு ஊட்டுகின்ற அந்த கவலங்கள், அதுபோல் உள்ள சுன்னத்துகளை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பேணி ஒரு நல்ல குடும்பவியலை உருவாக்குவோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய கண்ணியத்தோடு வாழுகிற பெரிய தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.